தற்போதைய மிக முக்கிய செய்தி, ஆதவ் அர்ஜுனாவுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் மிக முக்கிய பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கும் முக்கிய செய்தி இது. தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனா தற்போது நியமிக்கப்பட்டிருக்கும் மிக முக்கிய செய்தி. ஆதவ் அர்ஜுனா இந்திய அளவில் புகழ்பெற்ற தேர்தல் வியூக அமைப்பாளரான பிரசாந்த் கிஷோருக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்மையில் சில நாட்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பிலிருந்து அவர் விலகினார். அதைத் தொடர்ந்து கட்சியிலிருந்தும் தானாகவே விலகி அவர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். இந்த நிலையில் அவர் எந்த கட்சியில் சேர்வார் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்ட நிலையில் சில நாட்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தில் விஜயை நேரடியாக சந்தித்து இணைந்து பொறுப்பு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்திய செய்திகளையும் நாம் குமுதம் செய்திகளில் பார்த்தோம். அதைத் தொடர்ந்து தற்போது ஆதவ் அர்ஜுனாவுக்கு தமிழக வெற்றி கழகத்தில் மிக முக்கிய பொறுப்பான தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பல்வேறு கொள்கை பரப்பு செயலாளராக ராஜ்மோகன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை செயலாளர் தலைமை கழக இணை பொருளாளர் பொறுப்பு ஜெகதீஷ்கும் கொள்கை பரப்பு இணை செயலாளர் பொறுப்பும் அறிவிக்கப்பட்டிருக்கும் மிக முக்கிய நிகழ்வு இது. பல்வேறு முக்கிய பொறுப்புகளுக்கான அறிவிப்புகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது. தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவு துணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார், கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயோலா மணி, தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தலைமை கழக இணை பொருளாளர் ஜெகதீஷ், கொள்கை பரப்பு இணை செயலாளர் சம்பத்குமார், இது போன்ற பல முக்கிய பொறுப்புகளுக்கான நிர்வாகிகள் பெயரை தமிழக வெற்றி கழகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இது குறித்து நமது தலைமை கழக செய்தியாளர் விரிவான விளக்கங்களை தந்தார். துணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார், அதாவது மிக முக்கியமான ஊடகம் சம்பந்தமான பொறுப்பது. தற்போதைய காலகட்டத்தில் ஒரு அரசியல் கட்சியின் ஊடகம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. கொள்கை பரப்பு செயலாளராக ராஜ்மோகன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தலைமை கழக இணை பொருளாளர் ஜெகதீஷ், கொள்கை பரப்பு இணை செயலாளர் சம்பத்குமார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சற்று நேரத்திற்கு முன்னர் தங்களின் மாவட்ட செயலாளர்களுக்கு முக்கியமான அறிவுரை ஒன்றை கூறியிருந்தார். தேர்தல் களத்தில் வேகமாக பணியாற்றுங்கள், சோர்வில்லாமல் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். தானும் உழைப்பே, நீங்களும் உழைக்க வேண்டும் என்று அனைத்து மாவட்ட செயலாளர்கள், தமிழ்நாட்டில் குறிப்பாக அதிக அளவு மாவட்ட செயலாளர்கள் கொண்ட கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது என்பது இந்த நேரத்தில் சொல்ல தகுந்தது. இது குறித்து பல்வேறு தகவல்கள் வர இருக்கின்றன நமது செய்திகளில். தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளராக ஆதவ் அர்ஜுனா நியமிக்கப்பட்டார். ஒரு பத்திரிகை நிறுவனம் நடத்திய புத்தக வெளியீட்டு விழாவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கு பெற்றார். அந்த நிகழ்ச்சியில் இணைந்து ஆதவ் அர்ஜுனாவும் பங்கு பெற்றார். அந்த நிகழ்ச்சியின் மிக முக்கிய புள்ளியாக அவர் செயல்பட்டார். அந்த நிகழ்ச்சியே பல்வேறு அதிர்வலைகளை உண்டாக்கியது. அதைத் தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்தில் இணைவார் என்று பெரிதும் பேசப்பட்டது. தொடர்ந்து பல நாட்களுக்கு பிறகு அவர் அஇஅதிமுகவில் இணையலாம் என்ற தகவலும் கசிந்தது. ஆனால் உறுதியாக சில நாட்களுக்கு முன்பு ஆதவ் அர்ஜுனா தன்னை தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்து கொண்டார். இதைத் தொடர்ந்து அவருக்கு தேர்தல் பிரச்சார பொதுச் செயலாளர் என்ற மிக முக்கிய பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இணை செயலாளர், கொள்கை பரப்பு செயலாளர் போன்ற பல்வேறு பதவிகளுக்கான பெயர்களும் அதிகாரப்பூர்வமாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் திரையிலேயே பார்க்கிறீர்கள். நிர்வாகிகள் பட்டியல் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கிறது.